வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஃப்ரைடே எபிசோட் பற்றி பார்ப்போம். மூணு சம்பவத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, பார்வை இங்கே வந்து ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஒன்று எழுதினாரு. அதுக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், கிரெடிட் திருடுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக பேசப்பட்டது சோஷியல் மீடியாவில் இந்த விக்ரம் பற்றி. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராங்காம், பார்வை வெறுப்பேற்றுறதுக்காக போய் பண்ணியிருக்கிறாரு. அது முன்னாடியே அமித் கிட்ட பேசி வைக்கிறாரு. அப்போ அமித் கிட்ட பேசும்போது, நாங்கெல்லாம் சேர்ந்து கிரெடிட்டை திருடுவோம், சாரியை திருடினாவே அவங்க கோவப்பட்டு அடுவுறாங்க, கிரெடிட்டை திருடினா பயங்கரமாக சம்பவம் நடக்கும், நீங்கள் ஹீரோ மூமெண்ட்லாம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், எப்படி கமருதன் மாதிரியா அப்படின்னாருல, பயங்கரமாக இருந்தது அது. ஸோ கமருதன் மாதிரி அங்கே பண்ணாரான்னா பண்ணல. அந்த ப்ராங்க்ல கமருதன் போய் அடிச்சிருப்பார்ல பிரவீனை. ஸோ எத்தனை ப்ராங்க்டா. அப்போ பிரவீன்ராஜ் ஆரம்பிச்சுட்டு போனது, பிரவீன்ராஜ் பலியானாரு. நம்ம அப்போவே சொன்னோம், ப்ராங்க்னு பண்ண போனால் யாராவது ஒருத்தர் பலி ஆகணும். இதில் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் பண்ணல. அதனால எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே முடி வெட்டுற மாதிரி ப்ராங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ப்ராங்க் பண்ணுறாங்க சென்டிமெண்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு பார்வதி ஆல்ரெடி அழுதுருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து ஒழிச்சு வச்சதுக்கும் அழுதுருந்தாங்க. இதை ஒரு ப்ராங்காகவே அவங்க கன்சிடர் பண்ணல. பார்வதியை பற்றி தெரியும்ல, அவங்க போட்டு சபரி அந்த அடி அடித்தாலும் பார்த்தீங்கன்னா, அடி உனக்கு என்ன தெரியும், அடிப்பா அவ்வளோதானே, பாரு எப்படி அடி கொடுத்துருக்க பாரு, அடிப்பா தானே அடி அப்படின்னு சொன்னவங்க. இவங்களை போயிட்டு எப்படி கண்ட்ரோல், இதெல்லாம் சாதாரணமாக சொல்லி, அதாவது கிச்சி மூட்டி ட்ரிகர் பண்ணுற முடியுமா என்ன? அந்த அடி கொடுத்தாலே ட்ரிகர் ஆக மாட்டாங்க அவங்க. ஸோ இதில் எங்கே ட்ரிகர் பண்ணுறது? ஸோ ப்ராங்க் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கு விடிய பார்த்தீங்கன்னா உட்காந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருந்தா. அப்படி இவர் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையாக தானே இருக்குது. இதில் கடைசியாக 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அதுக்காக விடிய தூங்காமல் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ப்ராங்க்கு பண்ண வரீங்க, ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு, ஒரு பக்கம் இந்த பக்கம் சப்போர்ட்டு, ஒரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பித்தது பார்வதி. தம்பி விக்கல்ஸ் தானே, பாராட்டிங்க, கிரெடிட் தானே கொடுத்துங்க, கண்ணா தங்கம் நீ போயிட்டு அந்த கப்பை எடுத்துட்டு வா, உன் வயிறை ஃபில் பண்ணலாம், காலியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு லெஃப்டில் தட்டி விட்டு போயிட்டாங்க அங்கே. ஸோ இது இப்படி முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு குறும்படம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இவங்களும் குறும்படத்தில் சிக்கிருக்கிறாங்க. அந்த லெட்டர் பஞ்சாயத்து தான். அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த வியனா வெர்சஸ் விக்கல்ஸ் விக்ரம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விக்கல்ஸ் விக்ரம் இந்த வியனாவை டீல் பண்ணும்போது மட்டும்தான் ஃபன்னாக இருக்குது. மற்ற எங்கே அவர் ஃபன்னுன்னு சொல்லிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மொக்கையாக தான் இருக்குது. இங்கே கேட்டார்ல, நீ என்ன அவ்வளோ பெரிய இவ்வளா, நீ அவ்வளோ பெரிய அழகா வெங்காயமா, நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்லாம் கேட்டிருந்தார்ல. அட்டென்ஷன் சீக்கிங், இதில் என்ன அட்டென்ஷன் சீக்கிங் உனக்கு அப்படின்னு. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணதானே சம்பவங்கள் அவங்க. இதில் பாருங்க, எங்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி இவர் ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு மேலே ஊற்றுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுறாரு. அந்த டீல் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்களோ, இரிட்டேட் ஆகிட்டு இந்த வியனாவை பார்த்து, அதை அவர் அங்கே பண்ணது சிறப்பாக இருந்தது. அங்கெல்லாம் பாருங்க, காப்பாற்றுறதுக்கு வந்துடுறாரு, ஓடி வந்துடுறாரு. வேற யாருக்கு பிரச்சனைனாலும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். எஃப்ஜே இவர் அசிஸ்டன்ட் வார்டனு, ஆனால் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கிரியேட் பண்ணிக்கிட்டார் ஒரு கேரக்டர், வியனாவுடைய கார்டியன். எப்போவுமே எல்லா வாரமும் பார்க்குறோம், பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, ஆனால் இவன் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறான். சரி, எதுக்கு பண்ணுறான்? டாஸ்க்கை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கா, இல்லை விக்கல்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு எஃபர்ட் அவர் போட்டுருக்குற. அப்படி அந்த மாதிரி ஏதோ எஃபர்ட் போடுறானா, கிரியேட்டிவ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்ல வரானா, அது இருக்கோ இல்லையோ, பஸ்ட் அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுறானான்னு பார்த்தா இல்லை. இவர் கிரியேட் பண்ணுற கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்டுக்கு. இது காஜி பிடிச்சி திரிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது லவ் கண்டென்ட்டுக்கு. இவர் ஒரு கேரக்டர் வேற, ஸ்பெஷல் கேரக்டர் வேற கிரியேட் பண்ணிப்பார். ஹோட்டல் டாஸ்க்லேயே இதெல்லாம் பண்ணாத, மற்றவங்களின் உழைப்பு எஃபோர்ட்லாம் வேஸ்ட் ஆகுது, பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் போட்டு அடிச்சாரு. ஆனாலும் இந்த கேரக்டர் திருந்தல. வாரம் அடித்தாலும் வார்த்தையை விடுறதுல அது மாறவே இல்லைல்ல. அதே போல தான் இது மாறவே போகிறதில்ல. இந்த கேரக்டர் இருக்கிற வரை இந்த லவ் கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லி கலாச்சிருந்தோம். இது ரெண்டும் பண்ணுறதை பார்க்கும்போது வியனாவும் சரி எஃப்ஜேவும் சரி 2 பேரும் பர்பஸாக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுன்னு உள்ளே இருக்கவங்களுக்கும் இது தெரிஞ்சிருச்சு, ரொம்ப அப்பட்டமாக. அரோரா அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க விக்கல்ஸ் கிட்ட, ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி பர்பஸாக பண்ணுறாங்க, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் அவர் கேட்டிருந்தார். வெள்ளந்தியா அவர் நடிச்சிட்டு இருந்தார். அங்கே என்ன பிரயோஜனம், ஒன்றா போயிட்டு ரூம் போடுறது தானே, அதுக்கு தான் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவங்க பேசினாங்க. இன்னைக்கு சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அதை பேசுகிறாங்க திரும்ப. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒஸ்ட்டு வாங்குறதுக்கு பிளான் போடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு.
ஈவன் கனியக்கா. கடைசியில பாத்தீங்கன்னா அதனால பலியாக்கப்பட்டது யாரு? இங்க பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா முன்னாடியே தயாராயிட்டாங்க. ஓஹோ, இங்க ஜெயில வந்து ஓய ரூமை மாத்த பாக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊசி மணி பாசி மணி கோக்குறதாண்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ 2ஆ பிரிச்சுட்டாங்க பாருங்க. ஓவராலா டாஸ்க்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பெஸ்ட் ஒஸ்ட் குத்துங்க அப்படின்னா, அப்போ ஒஸ்ட்ல பாத்தீங்கன்னா வியனா எஃப்ஜே வந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களுடைய இன்டென்ஷனை ரொம்ப கிளியரா ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சாலும் இன்னும் இவனுக்கு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் டீச்சர்ஸ் ஒரு சைடு, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. அப்படி குத்தும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல நிச்சயமா எஃப்ஜே தான் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டாங்க. இப்ப டீச்சர் சைட்ல பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இந்த கனியக்கா இருக்கிறாங்கல்ல, கனியக்கா கடை குட்டி தங்கம் இருக்கிறாருல, கடை குட்டின்னா அது தம்பி ஆயிடுது. நான் அந்த மாதிரி அந்த ஜோன்லயே அவனை நான் வைக்கல. ஏன்னா இவன் கனியக்கா கிட்டே எல்லாம் மீறி தான் நடந்துட்டு இருக்கான். அந்த அக்காவுக்கு அது புரியாத மாதிரி இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு புரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டிசம் நடக்குது இல்லை கிளீனா. இங்க வந்து நம்ம எபிசோட்ல போடல, ஆனா அவங்க வந்து சொல்றாங்க இந்த நாமினேட் பண்ண ஒஸ்ட்டுக்கு வந்து நாமினேட் பண்றதுக்கு வினோத்தை சொல்றாங்க. வினோத் என்ன பண்ணாருன்னா அது ஒரு காரணம், ஒன்றும் இல்லாத ஒரு உப்புச்சப்பு காரணம் ஒன்று. அவங்களுக்கு கிளியரா தெரியும் இது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, எஃப்ஜேவும் வியனாவும் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. அதனால இங்க வந்து வியனாவை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால வினோத்தை சொல்றாங்களாம். இது அவங்களே வந்து வியனா கிட்ட வர சொல்றாங்க. நான் உன்னதான் கூத்திருக்கணும் நியாயமா, ஆனா நீ உள்ள போனீங்கன்னா 2 பேரும் ஜாலியா இருப்பீங்க ஜெயில, அதனால நான் வந்து மாத்தி போட்டேன் அப்படின்னு. நீ மாத்தி போட்டதுனால அங்க மாட்டினது யாரு? இப்ப எஃப்ஜே வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வியனான்னு சொல்ல உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா குஷியா எல்லாம் சிரிக்கிறாங்க. இதுல வந்து அரோராலாம் பாத்தீங்கன்னா புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதானே நடக்கும் தெரியும் எங்களுக்கு, இதனால தாண்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷத்துல குதிக்க, உடனே தம்பி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. நீ திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டேன்னா உன் ஆசை உன் இன்டென்ஷன் அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அது ரொம்ப ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, வெளியவும் தெரியுது, உள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாது. இப்போ 2 நாள் முன்னாடி அங்க விக்கல்ஸும் அரோராவும் பேசணும் தானே இன்னைக்கு சாண்ட்ரா பேசினாங்க. இன்னும் பல பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு பர்பஸா பண்றீங்களா உள்ள ஜெயிலுக்கு ஒன்னா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்னதும் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, சிரிக்கிறாங்கன்னதும் பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு இவரு வினோத்துக்கு மாத்துறாரு. என்னடா காரணம்னா அந்த பாட்டு இல்லையா டே, டாஸ்க்கு ஒன்று வச்சாங்க வீக்லி டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல யாரு ஒஸ்ட்ன்னு தானே கேட்டாங்க கேள்வி. அதுல ஒஸ்ட் யாருன்னா வியனா தவிர யாரும் கிடையாது. அதான் பர்பஸா அவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது வந்து வினோத் வந்து பாட்டு பாடலையா இதுல, இதுக்கும் டாஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ பாரு, இந்த வாரம் முழுவதும் சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை வச்சிருக்காங்க. 24/7 அந்த கேரக்டர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க எங்க வந்தாரு வினோத்? இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. வினோத் ஏன் எக்ஸ்ட்ராவா இல்ல, வினோத் ஏன் வினோத்தா இருக்கணும்? அவர் வந்து ஸ்டூடெண்டா தானே இருக்கணும் அங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி மாத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுமேன்னு சொல்லிட்டு உளறி கடைசியில வினோத்தை பலிகடை ஆகிட்டாங்க. வினோத் பாவம். இதுல நான் என்ன பண்ணேன், வீணாவோட மோசமாக பண்ணேன். சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இவன் என்னடானா பாட்டு பாடலன்றான், அவங்க என்னடானா பாட்டு பாடினா உட்காரு வாயில கை வை அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி கடைசியில வந்து புலம்பிட்டு இருந்தா. அப்படி ஏற்கனவே ஜெயில போட்டாங்க, அது கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு, இப்ப ஜெயிலுக்கு போறதுல எந்த லாஜிக்கும் இல்லைன்னு பார்வதிக்கு வந்து பயங்கர கொண்டாட்டம். எஃப்ஜே வர்சஸ் பார்வதி, இது முடியாது இந்த சீசன் ஃபுல்லா. உள்ள போயிட்டு பிக் பாஸ் வந்து இன்னும் குத்தி ஏத்துற மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டு அவனுக்கு அந்த லெட்டரை மட்டும் எடுத்துட்டு வந்து படிங்க, டாஸ்க் லெட்டரை, அந்த பனிஷ்மெண்ட் லெட்டர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒரே குத்தாட்டம். எஃப்ஜே வந்து இங்க ஒஸ்ட்ல வந்துட்டான், அதுவும் அவன் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாமினேட் பண்ணும்போது அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது கூட ஃபர்ஸ்டே சாண்ட்ரா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த நாமினேஷன் நடக்கும்போதே புரியுதா இன்னுமா புரியல அப்படின்னு. இப்ப கட் பண்ணா டாஸ்க் லெட்டர், அந்த பனிஷ்மெண்ட் லெட்டர் எடுத்து வந்து பார்வதி படிக்கிறாங்க. அவங்க ஜாலியா ஊசி மணி பாசி மணி கோக்கணும், 2 பேர் 200 மாலை, ஒரு மாலையில 50 மணி இருக்கணும் அப்படின்லாம் பனிஷ்மெண்ட் சொன்னதும், இது வந்து யாருக்கோ வச்ச செக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா எஸ் கரெக்ட்ன்றாங்க சான்றாங்க. இதே தான் எல்லாருடைய நினைப்பும். ஈவன் கனி வரையுமே அதானே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் இதை பிளான் பண்ணிட்டாங்க, உள்ள போறாங்க. இதுல கனி எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம், இல்ல இதுல என்ன ப்ரொடெக்ஷன் வேற இருக்குன்னு தான் எனக்கு புரியல. கனி பண்றது தேவையில்லாத வேலை இல்லை இது. ஒஸ்டன்னா நீங்க ஒஸ்டன் குத்திட்டு போயிடுங்க. இதுல வந்து எஃப்ஜேவை காப்பாத்துறாங்களாம் வியனா கிட்ட இருந்து. அதுக்காக இங்க மட்டும் நீங்க குத்திட்டீங்கன்னா விட்டுட்டு போறாங்களா? அது திருந்துட போகுது அந்த ஜோடி. அவங்க தான் திரும்ப பண்றாங்களே. இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது லைவ்ல. கிச்சன் ஏரியால இருக்கும்போது திரும்ப அங்க வியனாவை புட்டிச்சு ஹக் பண்ணி கழுத்தா இருக்க
அந்த அம்மா எல்லாத்தையும் பண்ற வரையும் அமைதியா இருந்துட்டு கடைசியா பக்கத்துல கனி நிக்கிறாங்க. இவர் அப்பதான் அதெல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஐயோ டேய், வெளியே போனா வெளியே வந்தேன்னா என்ன கொன்றுவாங்கடா, வெளியே வந்தா நான் செத்தண்டா, எல்லாம் பண்ணிருது, வெளியே வந்தா செத்தண்டா அம்மி அப்படிங்கிறது. ஐயோ அம்மா என்ன கொன்றுவாங்கடா, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கடா, இது மாதிரி எல்லாத்தையும் உளறது, எல்லாத்தையும் பண்ணிடுறது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அம்மிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்கல்ல, பைத்தியம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம். ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட் அப்படிங்கிற மாதிரி தான் வாரம் ஃபுல்லாக ஒரு பிளானை போட்டாங்க எஃப்ஜேவும் வியனாவும். கடைசியில் அந்த பிளான் சக்ஸஸ் தான், ஆனால் பேஷண்ட்டு காலி அப்படிங்கிற நிலைமை தான். இப்போ வினோத் தான் பாவங்க, இதில் வினோத் தான் பேஷண்ட்டாக மாறி போனார். ஸோ இப்போ அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் சம்பவம். இதில் இன்னொன்று கடைசியாக சொல்லணும்னா, இந்த பார்வதி கம்ருதீன் என்ன கன்றாவி கருமோன்னு தான் தெரில. இது வந்து இந்த நெய் பஞ்சாயத்துக்கு அப்புறமா எத்தனை முறை, ஒரு 10 முறை இருக்குமா, இந்த ஓவரால் சீசன்ல ஒரு 100 முறை சொல்லியிருப்பானா. நைட் ஆனா போயிடுறான் பார்வதி கிட்ட, பகலானா வந்துடுறான் இங்க அரோரா கிட்ட, இல்ல இங்க ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தான்னா அடுத்த 2 நாள் 3 நாள் அங்க போயிடுறான். சரி போடா, 2 பக்கம் ஜம்ப் அடிச்சுக்க, அது 2 பொண்ணுங்க பிரச்சனை, அது அவங்களுக்கே வந்து இது இல்லை, அறிவு இல்லைன்ன போது சரி விட்டு போய் தொலைட்டோம் அப்படின்னு விட்டா, இருந்தாலும் லைட்டா கழுவி ஊத்துவோம், அது வேற. அப்படி போனா போதும் விட்டு போலான்னு பார்த்தா கூட இவன் அங்கிருந்து வந்து நேற்று வரை வந்து வார்டன் ரோல்ல இருந்து அவங்க இருக்கிறாங்க, இவன் ஸ்டூடெண்ட் ரோல்ல இருக்கிறான். நைட் ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடிங்க, ஒரு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். பார்வதி அம்மா வந்து வசந்தி அம்மா சொல்றது கம்ருதீன் கிட்ட வந்த வேலையை முடிக்கிறாங்களாம், பெட்ல வந்து எல்லாரும் கண்ணை மூடிங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சபரி வந்து புலம்பிட்டு இருப்பா. அப்படி எல்லாருமே அங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க மூடிக்கிறோம், கேமரா மூடாது அப்படின்னு. ஐயோ கேமராவை நான் மறந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனவங்க. இப்படி டெய்லி நைட்டு இந்த வேலையை பார்த்துட்டு, ஸ்மோக்கிங் ஜோன்ல அந்த வேலையை பார்த்துட்டு, கடைசியில இப்போ வந்து அவ வந்து எப்படின்னா அரோரா வந்து சூப்பரு, அந்த ஐஸ்கிரீம் அரோரா கொடுத்துட்டான், மூஞ்சி வேகுது பார்வதிக்கு. அடுத்து அமித்து கொடுப்பாங்களோன்னு பார்த்தா அவங்க வந்து அமித்து கொடுக்காம, அமித் வந்து என் பக்கமே வராதுன்ட்டார்ல, அதனால இப்ப சபரி பக்கம் போயிருக்கிறாங்க, சபரிக்கு இவங்க கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ட்ல வந்து பார்வதியை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்கான். அவன் வந்து எல்லார பத்தி நெகட்டிவா சொல்றா அப்படின்னு. சரி திரும்ப இவன் பார்வதி கிட்ட போக மாட்டானா, மறுபடியும் போயிடுவான் பாருங்க நைட்டு. இதுதான் இந்த மோசமான, இப்படி ஒரு முதுகுல குத்துற கேவலமான கீழ்த்தரமான கேரக்டர் இதுவரை இந்த சீசன்ல இருந்தது இல்ல. குத்திருக்கிறாங்க முதுகுல, அது ஏதாவது சுச்சுவேஷன்ல எப்பயாவது குத்துவாங்க. இவன்னா இத்தனை முறையா குத்துவாங்க? இவன் கட்டப்பா இல்ல, இவன் 100 1000 கட்டப்பான்னு சொல்லலாம். குத்திக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லியும். மறுபடியும் நைட் ஆனா அங்க போயிடுறான். இப்ப இந்த டாஸ்க் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் நைட்ல வச்சிருந்தா பார்வதிக்கு போய் ஊட்டிருப்பான் போல இது ஐஸ்கிரீம். இது கொஞ்சம் டேல வச்சிருந்தாலும் அரோரா பக்கம் போயிட்டான். சரி போய் தொலைடா, 2 பேரும் அந்த மாம்பழம் டான்ஸ்லாம் ஆடினாங்கல்ல இந்த ஸ்கூல் டாஸ்க்ல, ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் பார்வதின்னு. சரி அதை கூட ஆடி தொலைங்கடான்னா மறுபடியும் அந்த கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறது, வந்து பேசுறது மறுபடியும் லவ்னு போயிருது. நைட் ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்போம் அப்படிங்கிறது. மறுநாள் காலைல வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவுங்கிறது, இதுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கேவலமா இருக்கு. இவங்க தான் 2 பேரும் லீட் பண்றாங்களா, அது காமெடியா இருக்கு. ஸோ பார்ப்போம் வீக்கெண்ட்ல என்ன நடக்குதுன்னு. பார்வதி எதிர்பார்க்குற அந்த குறும்படம் லெட்டர் மேட்டர் திரும்பவும் எடுக்க போறாங்க. அமித் வந்து மண்டையே பிச்சுக்க போறாரு, கதற போறாரு அமித் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.